இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டாடு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டாடு. அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆய காலம் என்றும் முழங்கிடுமோ. ஏழை என்னாவல் என்றும் தீர்ந்திடுமோ. ஆய காலம் என்றும் முழங்கிடுமோ. ஏழை என்னாவல் என்றும் தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்றும் துடைக்கின்றாரோ. அப்பா என் கண்ணீர் என்றும் துடைக்கின்றாரோ. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த அருமையான பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் எவ்வளவு அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்ன அருமையாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். நோக்கமே இந்த உலகத்தில் அதுதாங்க பிரியமானவர்களே. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர்தான். அவர் என்னைக்கு வந்து நம்மளை அழைத்து கொண்டு போய் நம்மளை தேவனுடைய நித்தியமாம் அந்த வீட்டில் நித்திய வீடு. இங்கே வாழ்கிற வீடெல்லாம் டெம்பரவரி வீடு. ஆண்டவர் சொல்கிற வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சரீரமாகிய வீடே டெம்பரவரின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். தேவன் நம்மளை இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கணும். தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தினாலே தான் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் உண்டு பண்ண முடியும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். என்ன அருமையான ஒரு பாடல். சாவு வீட்டில் தான் பாடுவேன்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தேவனுடைய அந்த வீட்டிலே வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறித்து இது அழகாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாவு வீட்டில் தான் இதை பாடுவாங்க. இது சாவு வீட்டில் பாடுற பாட்டு அல்ல. இது அவருடைய வருகையில நாம் சேரப்போகிற பாட்டு. நித்தியமான வீட்டிலே நாம் இருக்க போகிற பாட்டு. இந்த பாடல் வந்து சாகு வீட்டிலே பாடுற பாடல் நினைச்சிடாதீங்க. இது அருமையான பாடல். இது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே நாம் வந்து இந்த இயேசப்பாவை கூட வாழ முடியும். ஏன்னா அந்த இன்பமாம் அந்த இன்ப ராஜா இயேசுவை பார்த்தால் போதுமான இங்கேயே பார்க்கலாம். அவரோடு கூட நம்ம உறவாடும் பொழுது, அவரோடு கூட நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அந்த இன்ப இயேசு ராஜாவை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். அந்த பரலோகத்தை இங்கேயே நாம் அனுபவிக்க முடியும். எத்தனையோ சோதனையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தரோடு கூட நாம் உறவாடும் பொழுது, அந்த இன்ப இயேசு ராஜாவோடு நாம் உறவாடும் பொழுது அந்த பரலோகமே இங்கேயே இருக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது கர்த்தருடைய பார்வையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்னத்தை பார்த்து கொண்டு வருகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் பார்த்தது நம் தாயின் வயிற்றிலே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமது வேலையை பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை பார்க்கிறத பார்த்தோம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களை பார்க்கிறத பார்த்தோம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாளிலே இந்த 3 காரியங்களும் தியானிக்க இருக்கிறோம்.
கைகளின் சுத்தத்தை பார்க்கிறார், சத்தியத்தை நோக்குகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் மனுபுத்திரனை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த 3 காரியங்களும் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சதாகாலம் எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை போற்றுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஸ்தோத்திர பலிகளையும் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட நம்ம இருதயத்தை திறக்கணும், நம்மளுடைய மனக்கண்களை திறக்கணும். இந்த வசனங்கள் நம்மளை புடமிடணும். இந்த வசனம் எப்படி நம்மளை நடத்துகிறது என்பதை நாம் தியானிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்களோடு கூட ஆண்டவரை நாம் இடைப்பட முடியாது என்னுடைய கருத்தில் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவநீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை ஆராயும் பொழுது தேவன் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்துவீராக, எங்களை பாதுகாப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, கைகளின் சுத்தத்தை பார்க்கிறாராம். இன்னைக்கு கைகளின் சுத்தத்தை பார்க்கிறான்னு சொன்னும் போது நிச்சயமாக இந்த உலகத்தில் கை சுத்தம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கடவுள் எப்படி நம்மளை நடத்துகிறாரோ என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் பொழுது தேவன் இந்த மாதிரியான காரியங்களிலே நம்மளை வழி நடத்துவார். கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். லஞ்சம் வாங்குறது, பல காரியங்கள் செய்யறது, இதெல்லாம் எப்படி இருக்கணும், கையின் சுத்தத்தை குறித்து தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதத்துல தாவீது சொல்றார் பாருங்க, அவர் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனார். ஆகையினால்தான் அவர் சோதனையின் மத்தியில் அவர் சொல்ல முடியுது, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொல்லி கான்பிடென்டா சொல்றார். அந்த தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளியும் ஆண்டவரே, தைரியமா சொல்றார். அப்போ எந்த அளவுக்கு அவர் தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருந்தார் என்பதை குறித்து தான் இது காட்டுகிறது. கர்த்தரோடு கூட நாம் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை தவறா செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ள உறுத்தும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக லஞ்சம் வாங்குறாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை உணரும் பொழுது, கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் என்பதை நினைக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளில் நாம் செய்கின்ற தவறுகளை தேவன் நம்மளுக்கு சுட்டி காட்டுவார். ஆகையினால்தான் இந்த இடத்துல கையில் சுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியாம கொள்ளாம எல்லாம் வாங்கிக்கலாம், தெரியாம எல்லாமே செய்து விடலாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அந்த கையின் சுத்தத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 26:21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீது திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். பாருங்க, தாவீத கொல்லணும்னு சொல்லி இந்த சவுல் போய் கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்.
ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுல் வந்து தாவீதின் கையிலே வசமாக மாட்டிக்கொண்டார். அந்த கை பாருங்க, தாவீதுடைய கையில ஈட்டி இருக்கிறது. அந்த ஈட்டியை எடுத்து சவுலை ஒரே போடாக போட்டு காலி பண்ணியிருக்க முடியும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறதுனால அவருடைய கரங்களிலே சுத்தம் இருந்தபடினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ண நான் எப்படி கொன்று போடுவது என்று சொல்லி பயப்படுகிறார். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவருடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த சிங்காசனத்திலே வந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நமக்கு விரோதி யாராவது இருந்தார்கள் சொன்னால், நம்மளை கொலை பண்ண போவதற்கு, நம்மளை காலி பண்ணணும்னு சொல்லி நினைச்சு வரும்பொழுது, அவன் வசமாக நம்ம இடத்துல மாட்டிக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாகவே இந்த உலகத்து காரியக்காரர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? அவரை காலி பண்ணிடுவார்கள். அதனால்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் காசா பட்டணத்திற்கும் பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்திலே அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பழிவாங்குற எண்ணத்தோடு கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனோடு கூட இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னுக்கு விரோதியாக வந்தவனை கூட மன்னித்து விடுகிற குணம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவருடைய கை சுத்தமான கை. அதனால்தான் அவர் கேட்கிறார், எனக்கு சுத்தமான கைகளை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுத்தமுள்ளதாக இருக்கிறதா, அசுத்தமுள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். நம்முடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். நாம் என்ன செய்கிறோம், எப்படி போகிறோம், என்ன இப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய உள்ளத்திற்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற கரமா, அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற கரமா? இந்த கரத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கும் தான். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் என்னுடைய கரத்திலே என்னத்தை செய்கிறேன், தவறான காரியங்கள் செய்கிறேனா என்று சொல்லி நம்ம எல்லோருமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வார்த்தை இது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்த்து இதன்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கரங்கள் என்ன செய்கிறது? மற்றவர்களை வாழ வைக்கிற கரமாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்களை கெடுக்கிற கரமாக இருக்கிறதா? இந்த கரத்தினாலே எதை வேண்டாலும் செய்ய முடியும். ஒருவனை கொலை செய்ய முடியும், ஒருவனை கொலை செய்ய வருவனை காப்பாற்றவும் முடியும். ஆகையினாலே இந்த நாளிலே இந்த தேவன் சொன்ன இந்த வசனத்தின்படி நம்மளுடைய கரங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கையின் சுத்தத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 சாமுவேல் 26:22 பாசிங்க. அதற்கு தாவீது, ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இடப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த பொருட்களை கூட அவர் தொடவில்லை. அந்த சவுலுடைய ஈட்டியை அவர் சொல்லி அனுப்புறார். அந்த ஈட்டியை எடுத்து அவர் கொண்டு போட்டிருக்கலாம். அவர் சொல்லி அனுப்புறாரு, ஒரு வாலிபனை அனுப்புங்க, அவருடைய ஈட்டியை நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு தேவனுக்கு பயந்து, எவ்வளவு ஒரு உண்மையுள்ள மனிதனாய் இருக்கிறபடினாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார். தாவீதை தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சர்வசாதாரணமாக எல்லாவற்றையும் செய்வார்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி பழிக்கு பழி வாங்குற காரியங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட காலத்திலே தாவீது என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பழிக்கு பழி வாங்காமல்
இந்த தாவீதை பின்தொடர்ந்து வருகிறார். எப்படியாவது தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்ந்து வருகிறார். அப்படி தொடர்ந்து வரும் பொழுது அந்த எதிரியானவன் கையிலே வசமாக மாட்டிக்கொள்ளும் பொழுது என்ன செய்வார்கள்? ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தாவீது கர்த்தருக்கு பயந்தவராயிருந்தார். அதனால்தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த தாவீது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தாவீதினுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருந்தார். ஆனாலும் அவருடைய வாஞ்சை தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, இப்படி பல நல்ல காரியங்களை இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த தேவன் பார்த்து சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. இன்றைக்கும் நாமும் பிரியமானவர்களே, தேவ காரியங்களிலே முன்னிறுத்துகிறோமா? தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா? தேவனுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மையும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் யோபு 22:30 பாருங்க. யோபு எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. குற்றமிராதவனையும் கூட, யோபுல இந்த அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க இந்த சம்பவத்துல, குற்றமிராதவனையும் கூட தப்புவிப்பார், உம்முடைய கைகளில் சுத்தம் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். பாருங்க, யோபுவை குறித்து சொல்றாரு. அந்த யோபு சுத்தமுள்ளவனாய் இருந்தபதினால்தான் ஆண்டவர் ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் யோபுவை நிரப்பினார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த யோபுவுக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய சோதனை. மற்றவர்கள் பாருங்க, நண்பர்கள் கூட உன் கை சுத்தமா இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றது தக்கதான இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆனாலும் யோபு சுத்தமுள்ளவன் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். அந்த யோபுனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். ஆனால் அவருக்கு எதனால நடக்கிறது என்று தெரியவில்லை. பிசாசு ஆண்டவரிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்து அவனை சோதிக்கிறான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக மக்கள் சோதனைக்குள் ஆக்குகிறார்கள். ஆனால் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். வீட்டாரே சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிறார். சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. இவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அதை தான் இந்த இடத்திலே இந்த யோபு கூட பரிந்து பேசுகிறார் நண்பர்களுக்காக. ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். எப்படி யோபுவை குறித்து தவறான ஒரு எண்ணம் கொண்டு இருந்தாலும் யோபுவை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தியது நிச்சயமாயிருந்தது. அவர் சரீரத்தை கூட தொட்டான் பிசாசு. அவர் சரீரமெல்லாம் பருக்களாய் நிறைந்திருந்தது. ஆனாலும் தேவன் அவரை திரும்பவும் புதிய ஒரு சரீரமாக மாற்றினார், ஆசீர்வதித்தார். அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை நோக்குகிறது. அவருடைய பார்வை யாரு சத்தியவானா இருக்கிறானோ என்று சொல்லி பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக 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 அவசியம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, என்ன சொல்றாரு? இரண்டாவது காரியத்துல சத்தியத்தை நோக்குகிறது. கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்திக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்கிறார்கள்.
தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பாருங்க, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்கன்னு பார்க்கிற. சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த சத்தியத்தை பார்க்கிறார். இவங்களுக்கு எவ்வளவுதான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாலும் அவங்க முரட்டாட்டுக்காரராக இருக்கிறார்களே என்று சொல்லி தேவன் அந்த சத்தியத்தை நோக்கி பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று பார்க்கிறார். அதை தான் இந்த இடத்துல எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. எரேமியா 5:3 எவ்வளவு அழகாக சொல்ற. சத்தியத்தை பாருங்க, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. யாரு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். அதனால்தான் உபாகமத்தில் அழகாக சொல்லுகிறார், கட்டளை கொடுக்கிறார். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அவருடைய சத்தியத்தை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், அவர் சத்தியத்திற்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாக்குவது உறுதி. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன கட்டளை, இந்த நியாயப்பிரமாணத்தை சுருக்கி 2 ராஜரீக கட்டளை கொடுத்தார். உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னையே நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த 2 கட்டளையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், மற்றவர்களிடத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா அல்லது மற்றவர்களை விரோதிக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 2 கட்டளைகளை கை கொள்வது எளிது, ஆனாலும் கர்த்தரோட துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு பேர் தேவனிடத்திலே முழு உள்ளத்தோடு அன்பு கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவரவர்களுக்கு தான் தெரியும். இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்த ஒருவர் மாத்திரம் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதைதான் இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பிதா எதை பார்க்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரை நோக்கி பார்க்கிறார். அவர்தான் சத்தியத்தை சரியாக கடைபிடித்தவர். இன்றைக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்துவை போல யாருமே கிடையாது, யாராலையும் இருக்க முடியாது. அவர் ஆண்டவரும் சரி, மனிதனாக இருந்த போதும் சரி, ஒரு குற்றமும் இல்லாத இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுதும் சரி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் இன்றைக்கு நம்மளோடு கூட சதாகாலம் இருக்கும் பொழுதும் சரி, அவர் என்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை குறித்து இந்த நாளிலும் பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவளாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்று சொல்றார். பாருங்க, அந்த இடத்துல இந்த சத்தியத்தை நோக்கி பார்க்கிறார். தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று பார்க்கிறார். அப்படி இல்லாத பொழுது தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகிறோம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நமக்கு மிக எளிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா காரியத்தையும். நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மை அதில் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளை போல சோதிக்கப்பட்டு நம்மளை போல மனிதனாக பாடுபட்டவர் நமக்கு ஒரு பரிகாரியாக இருக்கிறார். பிதாவின் வலது பாரத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய சூழ்நிலைகள் தெரியும், நம்மளுடைய வேதனைகள் தெரியும், நம்முடைய பலவீனங்கள் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினாலே இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த தேவனுடைய சத்தியத்திலே கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கொடுத்த இந்த வேதாகமத்தின்படி நாம் வாழ்கிறோமா? இந்த வேதாகமத்தை தியானிக்கிறோமா? இல்லை இந்த வேதாகமத்தை ஏனோ தானோ என்று வைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது
தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் எந்த சூழ்நிலையில நம்மளை விடுவிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் என்ன இது கடந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு பீச் ஸ்டேஷன்ல இந்த லெவல் கிராஸ் பண்ணும்போது எல்லாரும் கிராஸ் பண்ணி வராங்கன்னு சொல்லி நானும் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். திடீர்னு என்ன பண்ண, ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் என்னை பிடிச்சிட்டான். என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நீ செஞ்ச குற்றத்திற்கு நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி என்ன பண்ணா, கூட்டிகிட்டு போயிட்டு கேஸ் போடுறதுக்கு பார்த்தான். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்போது அந்த ஃபுட்பாலு பழக்கம் இருக்கிறதுனால சில யூனியன் லீடர்ஸ்லாம் தெரியும். அவங்கள குறித்து சொன்னேன். அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன வார்த்தை, உனக்கு இவர்களெல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு யாரை தெரியும் தெரியுமா? நான் பிஎம்முக்கே எஸ்கார்டாக இருந்தவன், எனக்கு எல்லாரையும் தெரியும். ஆகையினால நீ தவறு செஞ்சிருக்கிற, இந்த தவறுக்கு நீ கோர்ட்டுக்கு தான் போகணும், கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னார். அவனோடு கூட நான் வாக்குவாதம் பண்ண முதல்ல. அதுக்கப்புறம் யோசித்தேன், இந்த வசனத்தை யோசித்தேன். ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார். உன்னை என்ன சொல்றாரு, உன் எதிராளி வழியில் இருக்கும்பொழுதே அவனோட நல்மனம் பொருந்து. பாருங்க, இந்த வசனம் அந்த வசனத்தில் என் உள்ளத்தில் வந்த உடனே, சரி சார், சாரி சார், நான் தவறாக வந்துட்டேன், இனிமேல் இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, சார் நீங்கள் இந்த வார்த்தையை முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை அப்போவே அனுப்பியிருப்பேன்னு சொன்னான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த சத்தியம் எப்படி என்னை விடுதலையாக்கிச்சு பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியம். அப்போ சத்தியம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது, அவன் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தால் கூட சரி, அவன் உள்ளத்தை மாற்ற ஆண்டவரால் முடியும். அவன் கடின உள்ளமாக இருந்தால் கூட அவனுடைய உள்ளத்தை மாற்ற முடியும். அதனால்தான் இன்றைக்கு பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார், லகுப்படுத்தினார். அப்போ அவன் ரொம்ப மோசமான இன்ஸ்பெக்டர்னு எல்லாரும் சொல்றாங்க. அவன் அவ்வளவு முரடனாக இருந்தால் கூட அவன் என்னை என்ன செஞ்சான், எல்லாரையும் கேஸ் போட்டான். நான் சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் சரி சார் நீங்க போங்கன்னு அனுப்பிவிட்டான். அப்போ கீழ்ப்படிந்ததின் நிமித்தம், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இவங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இவங்களை அழைத்து கொண்டு வந்தார்? இவருடைய கூக்குரல் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டியது. இவர்கள் எவ்வளவு கடினமாக இவர்கள் உழைத்து கொண்டிருந்தார்கள், எவ்வளவு கடினப்பட்டார்கள் என்பது இவருடைய கூக்குரலில் இருந்து தேவன் இவர்களை மீட்டெடுத்தார். இவர்களை மீட்டெடுத்து இவர்களை கொண்டு வரும் பொழுது, இவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது, ஆனாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை முறுமுறுக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க, நான் அங்கே எகிப்திலிருந்தால நாங்கள் நல்லா சாப்பிட்டுருப்போமே என்று சொல்லி, அடிமைத்தனத்தில் இருந்தே நான் வாழ்ந்திருப்பேனே என்று சொல்லி சொல்றாங்க. ஆண்டவருக்கு கோபம் வருது. ஆகையினாலே சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையாக இருந்தால் அந்த சூழ்நிலையில வழி நடத்துகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் அவர் சத்தியத்தை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு நான் மாத்திரம் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, இல்லை எனக்கு இந்த யூனியன் லீடர் தெரியும், இந்த கண்ணையனை தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும்னு சொல்லி நான் பேசியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? அவன் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இந்த உலகத்தையே படைத்தவர், அதிகாரங்களை கொடுக்கிறவர், அதிகாரங்கள் எல்லாம் யாரு? தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த அதிகாரங்கள் கொடுக்கிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இவன் ஏமாத்திரம், இந்த இன்ஸ்பெக்டருடைய இருதயம் ஏமாத்திரம். அனுப்பியானாலும் அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. ஆகையினாலே எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை கோர்ட்டுக்கு போகாமலேயே சத்தியத்தை அறிந்தபடினாலே இது என்னை விடுதலையாக்கி விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு நோய்கள் வரலாம். நோய் வரும்பொழுது சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தினீர். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே, உம்முடைய தழும்புகளால் குணமானம் என்று சொல்லி
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் தப்பித்துக் கொண்டு வந்தார். தாவீது சொல்லுகிறார், என் வயிறு எரிபந்தமாக எரிகிறது என்று சொல்லி. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல அவருக்கு அல்சர், அதுக்கப்புறம் கேன்சரு, அந்த மாதிரி வியாதியில இருக்கும் பொழுது கூட அவர் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் கொண்டு இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, நாம் இதை தியானிக்கும் பொழுது, இந்த வசனங்கள் நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவராய் இருப்பார். ஆகையினால் தான் சத்தியத்தை நோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சத்தியமானவர். அவரை உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார் என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த இயேசு உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, சத்தியம் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் சத்தியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா 19:15 பாருங்க. இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கும் உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையை இனி இதன் மேல் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத போது, அவர் எண்ணத்தை பார்க்கிறார், சத்தியத்தை பார்க்கிறார். அந்த சத்தியத்திலே நாம் நடக்கிறோமா என்று பார்க்கிறார். அதற்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்புள்ளவர். அதே நேரத்திலே ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் சரியாக பார்க்கிறவர். இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவின் கோபத்திற்கு நம்மளால நிற்கவே முடியாது பிரியமானவர்களே. ஆனால் இந்த கோபத்தை ஆற்றியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தேவ கோபம் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். இந்த தேவ கோபம் நம்மளை விட்டு நீங்கும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சரி, இதில் நிறைய வசனம் இருக்கு. இந்த மூன்றாவது காரியத்தை டாப்பிக்கை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதோடு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், மூன்றாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனுபுத்திரனை பார்க்கிறாராம். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படிப்பட்ட புத்திரர்களை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் தகப்பன் சிட்சியாத பிள்ளைகள் உண்டோ? ஆண்டவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அதிகமாக சிட்சிக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே மனுபுத்திரனை பார்த்து சோதித்து அவனை புடமிட்டு அவனை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றி அவனை பூரணப்படுத்தி அவருடைய அந்த பரலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கிருந்து பார்க்கிறார்? சிங்காசனத்தில் இருந்து தன்னுடைய மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச
நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விரும்பினது. பாருங்க, எங்கிருந்து பார்க்கிறார் பாருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். அங்க இருக்கிறார் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து கீழே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு தகுதியானவர்கள் யார்? மனுபுத்திரராய் அவருக்கு பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமை இருக்கிறது? அவர் பரலோகத்திலிருந்து நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்றாரு, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதும் அந்த வாசலிலிருந்து தேவன் இவரை கூப்பிடுகிறதும் இவர் பார்க்கிறார். எத்தனை பெரிய காரியம் பிரியமானவர்களே! இந்த நாளிலும் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 18:6 பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலை அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, தாவீது அழகா சொல்றார் பாருங்க. தாவீது ஒரு ராஜாவாக இருந்த பொழுது கூட அவருக்கு எல்லா படைபலங்களும் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் அதை குறித்து ஒரு நாளும் நினைத்ததே இல்லை. தாவீதினுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை தான் அவர் முன்னோக்கி வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறாரே தவிர அவர்கிட்ட இருக்கிற அந்த படை பலங்கள், பண பலங்கள், வசதிகள், வாய்ப்புகள் இதை ஒன்றுமே அவர் நினைக்கல. அப்படி அவர் நினைத்திருந்தாருன்னா, நான் ஒரு ராஜா என்று அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால், அவர் இந்த எல்லோருக்கும் முன்பாக அவர் டான்ஸ் ஆடிக்கொண்டு போகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுகிறார். ஒரு ரோட்டிலே ஒரு சாவு கொண்டு போனால் இந்த இடத்துல எப்படி அந்த சாவு வீட்டில் பண்ணுவார்களோ, கூத்தாடுவார்களோ, அது போல அவர் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? வெட்கத்தை விட்டு செய்கிறார். என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என் தேவனுக்கு முன்பாக எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பாக அவர் நடனமாடிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா! சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபுக்குக் 2:20 பாருங்க. ஆபுக்குக் 2:20 கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்தில் இருந்து நம்மளை மனுபுத்திரன் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள். ஏன்னு சொன்னா, அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்மளை மனுபுத்திரனாய் பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தாலே போதும், நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அந்த பிள்ளைகளாக மாற்றப்பட்ட பிள்ளைகளை யார் பார்க்கிறது? தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களை அங்கு கொண்டு செல்வதற்காக. இதெல்லாம் எதற்காக என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பாடல் பாடணுமே, இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களிலே ஒன்றும் ஒருவனும் நம்மை சேதப்படுத்தாமல் தேவன் பாதுகாப்பார். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏன் அவர் வைத்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். இவர்கள் மூலமாக என் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார்.
ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், இந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், இந்த தேவனை துதிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, 3 காரியங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியங்கள்? இந்த 3 காரியங்களை நாம் தியானித்த பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கைகளின் சுத்தத்தை பார்க்கிறார். இந்த கைகளின் சுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம் நாம். நம்மளுடைய கரத்தின் கிரியைகள் என்ன? இந்த கரத்தின் கிரியைகள் என்ன என்பதை அவர் நிச்சயமாகவே அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கையின் கிரியைகள் சுத்தமாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் மனுபுத்திரனை பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிள்ளைகளானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டும், அவருடைய பரலோகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சத்தியத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய சத்தியம், அவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணம், அவர் கொடுத்த அந்த ராஜரீக கட்டளை, இதிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. இந்த 3 காரியத்தின்படி தேவன் நம்மளை நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே வழிநடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.